ஆ ஆ எப்பவுமே வாரது லேட்டு. இன்னைக்கு வர மணி 11:30 மேல ஆச்சே. இது என்ன கோலம்னு வேற தெரியலையே. என்னம்மாச்சு? சார், நான் வேலைக்கு வரும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு சார். அப்படின்னா சம்பவம்? சார், எங்க வீட்டாண்ட ஒரு புதர் இருக்குல்ல சார். ஆமா இருக்கு. காலையில வீட்ல இருந்து வேலைக்கு வரும்போது அந்த புதர்ல இருந்து ஒரு புலி என் மேல பாஞ்சிச்சு சார். என்னது, நம்ம ஊர்ல புலியா? ஆமா சார். அப்புறம் என்னாச்சு? புலிக்கும் எனக்கும் பயங்கர சண்டை சார். எனக்கு தான் கராத்தே குன்ஃபுலாம் தெரியும்ல. ஜங்க் ஃபுட்டா துன்றதெல்லாம் குங்ஃபு பத்தி பேசுது. புலி ஒண்ணு எதுவும் புறாண்டலையாமா? துணியெல்லாம் நல்லா இருக்கு சார். அதை ஃபுல்லான் போட்டு கவர் பண்ணிக்கிறேன் சார். ஒன்னும் ஆகல சார். அப்புறம் எழுந்து நின்று வாங்கி அச்சாம் பாரு ஒரு அடி. புலி என்கிட்ட இருந்து எஸ்கேப் சார். நீ புலி கூட எல்லாம் சண்டை. நீ சொல்றது எங்கன்னா நம்புற மாதிரியா இருக்கு? சார் சார், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் புலி கூட சண்டை போடும்போது என் ஃப்ரெண்டை போட்டோ எடுக்க சொன்னேங்க சார். இது பாருங்க. நல்ல வேலை ஏஐ பத்திலாம் இவருக்கு தெரியாது. புலி கூட சண்டை போட்டு ஒன்னும் ஆகலன்ற அப்புறம் என்ன இந்த கட்டு? சார், டைம் ஆயிடுச்சு. அவசரமா வேலைக்கு வரும்போது புல் தடுக்கி கீழே விண்ணேன் சார். ஒரு சின்ன ஃபிராக்சர். நாளைக்கு சரியாயிடும் சார். புலி அடிச்சே ஒன்னும் ஆகல, புல் தடிக்கு கீழே விழுந்துட்ட. இந்த கையை வச்சுக்கிட்டு எப்படி வேலை பார்ப்ப? சார், நான் உட்காந்துக்குனே சிங்கிள் ஹேண்ட்ல கஸ்டமரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். கை கால் நல்லா இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரு வேலையும் செய்யாது. நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம். ஏமா, நீ இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு நாளைக்கு நேரத்தோட வந்துருமா? சார், நிஜமா லீவ் எடுத்துக்கிட்டுமா சார்? நான் இல்லை இந்த கடை. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. ஹே மச்சி, தளபதி படத்துக்கு அங்க டிக்கெட் கன்ஃபார்ம் தானே? எனக்கு இங்க லீவ் கிடைச்சிச்சு. ஐ எம் ஆன் த வே.